அவட்ட பேசிருங்க. நான் சார் கரெக்ட் போலீஸ் வந்துட்டானுங்க சார் சார் வந்துட்டானுங்க சார். என்ன சொல்றீங்க? சார் உண்மையிலேவா? வர ஸ்டேஷனுக்கு வர்றேன் சார். கொஞ்சம் வாங்க சார். 5 காருங்க சார். ஸ்டேஷன் தானேங்களா சார் இங்க ஐயோ என்ன சொல்றீங்க பிரபு? எங்க சொல்லுங்க சார். என்னங்க சொல்றீங்க? சார் லைவ் முடிஞ்சது. என்னங்க சொல்லுங்க? எங்க இருக்கீங்க? 5 காருங்க சார். இனோவா எட்டிக்கா இந்த ஊருக்கு போறேங்க. நியூஸ்7 தமிழ் தொலைக்காட்சியோட பல்லடம் பிரிவு செய்தியாளர் நேச பிரபு ரவுடி கும்பலால் கொடூரமாக வெட்டப்பட்டிருக்கார். உயிருக்கு ஆபத்தான நிலையில மருத்துவமனையில அவர் சிகிச்சை பெற்று வராரு. காவல்துறையிட்ட அவர் உதவி கேட்ட ஆடியோ இப்போ வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. தொடர்பான அவசர உதவிக்கு எண் 1 எழுத்தவும், இல்லையெனில் தொடர்பை துண்டிக்கவும். உங்கள் அழைப்பு வெயிட்டிங்கில் உள்ளது, தயவு செய்து காத்திருக்கவும். உங்கள் அழைப்பு வெயிட்டிங்கில் உள்ளது, தயவு செய்து காத்திருக்கவும். உங்கள் அழைப்பு வெயிட்டிங்கில் உள்ளது, தயவு. வணக்கம் காவல் கட்டுப்பாட்டறை சார். வணக்கம் சார். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் காமநாயக்கம்பாளையம் காவல் நிலையத்துக்கு உட்பட்ட பகுதியில் வசித்து வரேங்க சார். என் பேர் ஃபுல் நேம் நேசபிரபுங்க சார். சரி, ஓகே. காமநாயக்கம்பாளையம் போலீஸ் ஸ்டேஷன் வருமா? காமநாயக்கன்பாளையம் போலீஸ் ஸ்டேஷனுங்க சார். என் பேர் பேர் என்னோட பேர் வந்து நேசபிரபுங்க சார். நியூஸ்7 ரிப்போர்ட்டராக இருக்கிற பல்லடத்தில். உங்க கிராமம் பேரு? கே கிருஷ்ணாபுரம் சார். கே கிருஷ்ணாபுரம். சரி, ஓகே, சொல்லுங்க. என்ன உதவி தேவைப்படுது? சார் இப்போ வந்து நேற்றுக்கு ஒரு பல்லடத்தில் ஒரு செய்தி ஒன்று ஃப்ளாஷ் பண்ணேன். என்னென்னா, ஒருத்தர் குடிச்சு போட்டு நடு ரோட்டில் போலீஸ் கூட தகராறு பண்ண மாதிரி ஒரு செய்தி. அந்த செய்தி எடுக்கும்போது அந்த பர்சனோட சொந்தக்காரங்க எல்லாமே இந்த செய்தி போட்டிங்கன்னா உங்களை கொன்று அப்படின்னு மிரட்டுறாங்க. இப்போ 2 நாளாகவே அந்த செய்திக்கு அப்புறம் டெய்லி இன்னைக்கு மதியம், இன்னைக்கு நைட்டு, இப்போ 5 நிமிஷத்துக்கு முன்னாடியும் கூட ஒரு சந்தேகப்படுற மாதிரி டெய்லி தோட்டத்துக்கு ஒரு 2 வண்டி வந்துட்டு பார்த்துட்டு போயிட்டு இருக்கிறாங்க. ஊருக்குள்ளே போய் என்னோட அட்ரஸு, என்னோட பேர், இவங்க என்ன போஸ்டிங்கில் இருக்கிறாங்க, எவ்வளோ ஸ்டேட்டஸில் இருக்கிறாங்க அப்படின்னு கேட்டுட்டு ஊருக்குள்ளே ஊரை விசாரிச்சுட்டு இருக்கிறாங்க. வந்த 5 பேருக்குமே 20 வயசுங்க. அதுவும் இல்லாமல் 2 நம்பர் பிளேட் இல்லாமல் ஒரு கார் மத்தியானத்துலேருந்து சுற்றிட்டு இருக்குது இதுக்குள்ளேங்க. ஏன்னா உயிருக்கு அச்சுறுத்தலான நிலைமையில இப்போ நான் இருக்கிறேன். இப்போ இது காவல் நிலையம் கே கிருஷ்ணாபுரத்தில் என்ன தெரு இது? இது வந்து டோர் நம்பர் வந்து 3/252ங்க. சரிங்க சார். தெரு பேர் தோட்டம் தாங்க. கிருஷ்ணாபுரம் அந்த நம்ம ஸ்டேஷனில் சொன்னாவே தெரியுங்க சார். நியூஸ்7 ரிப்போர்ட்டர் நேசபிரபுனாவே ஸ்டேஷனில் எல்லாத்துக்குமே தெரியுங்க சார். சரி, வெயிட் பண்ணுங்க. ஸ்டேஷன் வந்து ஆக்ஷன் எடுப்பா காமநாயக்கம்பாளையம். சரிங்க, ஓகேங்க சார். பக்கத்தில் சார் இன்னொரு இன்ஃபர்மேஷன். ஹலோ. பக்கத்தில் ஒரு டாஸ்மாக் கடை இருக்குது. காலையில் வந்து பிளாக்ல சரக்கு ஓட்டுறாங்க. அந்த சரக்கு நியூஸையும் 2 நாளாக ஃப்ளாஷ் ஆச்சு. இப்போ அந்த அக்யூஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி 3 கொலை பண்ணிட்டு உள்ளே போயிட்டு வந்துட்டா. அப்படி இப்போ நாங்கள் கம்ப்ளைண்ட் எடுத்து அனுப்புகிறோம். டீட்டெயில் எல்லாம் ஸ்டேஷனில் சொல்லுங்க, அவங்க ஆக்ஷன் எடுப்பாங்க. ஓகே தேங்க்யூ சார். வணக்கம் சார். காமநாயக்கம்பாளையம் சார். சொல்லுங்கள் சார். ஆமாங்க சார். இப்போ தான் கால் பண்ணி பேசணுங்க சார். இப்போ ஏன்னா நேற்றுலேருந்து இப்போ வீட்டுக்கு புது காரு பைக்குமா வந்துட்டுக்குதுங்க சார். எங்கேங்க சார்? என்ன ஊர்? இங்கே கே கிருஷ்ணாபுரம். இங்கிருந்து ஸ்டேஷன்லேருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் கூட இல்லைங்க சார். கே கிருஷ்ணாபுரம் சார். நியூஸ்7 ரிப்போர்ட்டர் வீடு எதுன்னு கேட்டிங்கன்னா தெரியுங்க சார். உங்க பேர் பிரபுங்களா? நேசபிரபுங்க சார். நேசபிரபுங்களா சார்? இப்போ மதியம் வந்து விசாரிச்சது வந்தீங்கன்னா ஸ்ரீபதி இருக்கலங்க சார். ஆமாம். அதுக்கு ஆப்போசிட்ல ஒரு மொபைல் கிடைக்குதுலங்க. அங்க போய் அந்த பையன் கிட்ட விசாரிக்கிறாங்க. கார் வந்து டொயோட்டா பச்சை கலர் காருங்களாமா. 2 பக்கம் நம்பர் பிளேட் இல்ல. அப்போ நான் வந்து சாமலாபுரத்துல இருந்தா, வீட்டுல யாரும் இல்லை. வந்து தோட்டத்துக்குள்ள பார்த்துட்டு வீட்டுல யாரும் இல்லையா சில பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு பார்த்து போட்டு. ஆமாங்க. கிளம்பிட்டானுங்க. சரி விட்டுட்டேன். சரி எவனா வந்து தொலைஞ்சிட்டு போறான்னு விட்டேன். இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வீட்டுல வந்து சாப்பிட்டுக்கிற ஒரு 2 பேர் ஒரு பைக்ல. அடையாளம் தெரியுங்களா? சரி, பைக்ல போய் உள்ள ஏதோ பாதுகாப்புக்கு ஏதோ எடுத்துட்டு வர்றதுக்குள்ள வண்டி நாய் துரத்த ஆரம்பிச்சிருச்சுங்க சார். வண்டியில வந்து ஒயிட் கலர் லைட்டுங்க சார் ஃப்ரண்ட்ல. ஆமா, ஃப்ரண்ட்ல வந்து ஃபுல் ஒயிட். புது வண்டி எடுத்துக்க மாட்டேங்க சார். சரிங்க சார். அது என்ன காருங்களா, 2 வீலருங்க சார்? இது 2 வீலருங்க சார். மதியம் வந்தது காருங்க. காரு பச்சை கலர் டொயோட்டோ. ஆமாங்க சார். நம்பர் பிளேட் இல்ல. நம்பர் பிளேட் 2 சைடுமே இல்லைங்க சார். இல்ல பாக்கிறதுக்கு எப்படி இருப்பாங்க சார்? எல்லாத்துக்குமே வயசு 20, 23 தானே சார். அந்த பையன் சொன்னது இல்லைங்க சார். நம்ம நார்த் இந்தியனா இல்ல அது தமிழாமாங்க சார். தமிழ்ல தான் பேசுனாங்களாமாங்க சார் அங்க. ஏன்னா நான் பாக்கலீங்க ஒண்ணுங்க. இப்ப பார்த்தது வந்து ஒரு 35க்குள்ள 40க்குள்ள இருக்குங்க சார். மதியம் அந்த பையன் பார்த்தது வந்து ஒரு 23, 26 அதுக்குள்ளதான் இருக்குமாமாங்க சார். சரிங்க சரிங்க. 6 பேர் ஆமாங்க சார். ஒரே கார்ல 6 பேர் வந்திருக்கிறானுங்க. ஒரே கார் 6 பேர் வந்திருக்காங்க. என்ன சார் மோட்டிவேஷன்? சார் என்ன மோட்டிவ்ஸ்னு எனக்கு தெரியல. இது வரைக்கும் இப்படி ஒன்று நடந்ததில்லை.
இப்போ என்னன்னா இப்போ புதுசா நம்ம காமநாயக்கமலை மானாசி விலை கடை ஒன்று டாஸ்மார்க் இருக்குல்லங்க, ஆமா ஆமா ஆமா. அந்த கடை இது வரைக்கும் ஓடாம இருந்தது. 2 நாளா செய்தி போட்டேன். ஆல்ரெடி அந்த முருகனுங்க இப்போ யாருக்கிட்ட நடக்குன்னு தெரியல. முத்துக்குமார் கிடையாது, இந்த கடை வந்து இப்போ வேற ஆளுக்கு மாறி இருக்குது. இந்த கடை இப்போ முருகன் நடத்தினான்னா அக்யூஸ்ட் இந்த ஒயின் ஷாப்ல தான் இருப்பாங்க. சரிங்க சார். இன்னொன்னு சார் இப்ப நம்ம போலீஸ் அங்க வருவாங்க சார். சார் ஓகேங்க சார். நம்பர் நான் தரேன் சார். சரிங்க சார். சார் இன்னொரு இதுங்க சார், அந்த நேத்து இது விசாரிச்சுங்க சார், நேத்து பல்லடத்துல நடந்த சார் வந்துட்டானுங்க சார். சொல்லுங்க சொல்லுங்க. வந்துட்டானுங்க. ஆமா இங்க நிக்கிறாங்க சார். யாருங்க? யாரும் தெரியலைங்க சார். ஒயிட் கலர் பைக்கு சார். கொஞ்சம் அந்த கிருஷ்ணாவரம் பிரிவு மட்டும் வர சொல்லிருங்க சார் போலீஸை. உடனடி வர சொல்றேன். இல்ல வண்டி இப்போ தோட்டத்துக்குள்ள நிக்குதுங்க வண்டி நம்பர் நோட் சார். இல்லைங்க சார், வண்டி நம்பர் சார் நான் வீடு அங்க இருக்குங்க சார், தோட்டத்துக்குள்ள நின்றுக்கிறானுங்க கரெக்டா. இப்போ நம்ம இந்த கிருஷ்ணாவரம் பிரிவு மட்டும் நிக்க சொல்லுங்க சார். ஸ்ரீபதி கிட்ட அதுல தான் வருவானுங்க. சரிங்க சார். இப்போ போலீஸ் வந்து கரடிவேல் இருக்கு சார். உடனடி நான் போன் பண்ணி வண்டி நம்பர் மட்டும் நோட் சார். வண்டி நம்பர் நோட் பண்ண முடியாதுங்க சார். இப்போ வண்டி ஆஃப் பண்ணிட்டானுங்க. என்ன மாடல் வண்டிங்க சார்? வீட்ல இருந்து அங்க பார்த்தா தோட்டத்துக்குள்ள லைட் மட்டும் தெரியுதுங்க. பைக்குங்க ஒயிட் கலர் லைட்டுங்க. ஒயிட் கலர் லைட் எரியுதுங்களா? ஆமாங்க சார். சரிங்க சரிங்க. சரி ஒண்ணும் இல்லைங்க. வண்டி மாடல் தெரியுதுங்களா சார்? வண்டி இப்போ கிளம்பிடுச்சு, மறுபடியும் ஸ்ரீபதி நோக்கி போறானுங்க. ஸ்ரீபதி நோக்கி போகுதுங்களா? ஆமாங்க சார். புல்லட்டுங்களா இல்ல வந்து ஸ்கூட்டியா? சார் நம்ம வீட்ல இருந்து பார்த்தா வண்டி மட்டும் தான் தெரியுங்க சார். ஒயிட் கலர் லைட்டு நின்னு பார்த்துட்டு கிளம்பிட்டானுங்க சார். ஹை ஸ்பீடுங்களா? ஹை ஸ்பீடு வண்டிங்களா இல்ல ஹை ஸ்பீட் வண்டி தாங்க. ஹை ஸ்பீட் வண்டி தாங்க. ஹை ஸ்பீடு வண்டிங்களா? ஹெட் லைட் ஒயிட் கலருங்க. ஹெட் லைட் ஒயிட் கலர். ஆமாங்க சார். சார் இது 3ஆவது டைமுங்க சார். வண்டியோட சவுண்ட் எப்படி கேக்குதுங்க சார்? நான் ஓப்பனா ஒன்று சொல்றேங்க. வீட்ல இருந்து அங்க நீங்க வந்து வீட்ல இருந்து பாத்தீங்கன்னா ரோட்டுக்கு வர்றதுக்கே 1/2 கிலோமீட்டர் வரணுங்க. நீங்க ரோடுக்கு வரதுக்கு 1/2 கிலோமீட்டர்? ஆமா. இங்க அங்க இருந்து வீட்ல இருந்து பார்த்தோம்னா அந்த மெயின் ரோடு நீங்க போகணும்ல, ஸ்ரீபதி இருக்கலங்க சார். ஸ்ரீபதியில இருந்து உள்ள வந்தீங்கன்னா டேர்னிங் இருக்கலங்க சார், பெரிய டேர்னிங். அதுல லெஃப்ட் சைடு இருக்கிற தோட்டம் தாங்க சார் எங்களுது. வீட்ல இருந்து பார்த்தா அப்படியே தெரியும். இதோட 3 டைம் வந்தா உள்ள வந்துட்டு மறுபடியும் திரும்பி போய் அங்க நின்றுட்டு 2 பேர் நின்று பார்த்துட்டு மறுபடியும் போறானுங்க. சரி சரி, நம்ம போலீஸ் வர சொல்றேங்க சார். இப்போ நீங்க ஒண்ணும் இல்லைங்க சார், அந்த ஸ்ரீபதியில் இருக்கிற அந்த வே பிரிட்ஜில் இருக்கிற கேமரா மட்டும் கொஞ்சம் செக் பண்ணீங்கன்னா கூட போதுங்க சார். அதுல ஏன்னா வண்டி இதுல தான் வந்துட்டு போயிட்டு இருக்குதுங்க சார். சரிங்க சரிங்க. இப்போ நான் வர சொல்றேங்க. சரிங்க சார். ஐயா, மதியம் வந்து ஒரு 4 பேர் 20 வயசு பசங்க கரெக்டா கீதா பேக்கரி ஒட்டி மொபைல் கடையில வந்து விசாரிச்சுட்டு போயிருக்கிறானுங்க. நம்பர் பிளேட்டே இல்ல. காரு பச்சை கலர் டொயோட்டா காரு. ஹலோ கேக்குறேன். கீதா பேக்கரி பக்கத்துல விசாரிச்சிருக்கீங்களா? கீதா பேக்கரி ஒட்டி மொபைல் கடைங்க. எந்த கீதா பேக்கரி? பல்லடமல்லங்க, இங்கீங்க நமக்கு கிருஷ்ணாவரம் பிரிவுல ஸ்ரீபதிக்கு ஆப்போசிட். அந்த கீதா பேக்கரி பக்கத்துல வந்து விசாரிச்சுட்டு போயிருக்கிறானுங்க. வந்து விசாரிச்சுட்டு இவர் யாரு அப்படின்ட்டு. மதியத்துல வீட்டுல யாரும் இல்ல, எங்க அம்மா மட்டும் வந்துருக்குது. நாய் உழைச்ச கார்ல வந்து தோட்டத்துக்குள்ள பார்த்துட்டு 2 பக்கம் நம்பர் பிளேட் இல்ல. இப்போ போயிட்டானுங்க. அப்புறம் நான் அப்பதான் சாமலாபுரத்துல இருந்தேன். இப்போ வீட்டுல வந்து இருக்க போது இந்த ஒயிட் கலர் ஒரு பைக்ல அந்த வண்டியில அதுலயும் நம்பர் இல்ல வந்து ஒயிட் கலர் லைட் போட்டு தோட்டத்து வாசப்படி வரைக்கும் வந்தோடனே நாய் துரத்தினோடனே நான் போயிட்டு ஏதோ எடுத்துட்டு வரக்குள்ள ஓடிட்டானுங்க. வாங்க கம்ப்ளைண்ட் கொடுங்க. எங்க இருக்கு? நான் வீட்டுல தான் இருக்கிறேங்க. அதனாலதான் சரி கட்டுப்பாட்டு அறைக்கு ஒரு அடி அடிச்சிட்டோம். வந்துடுறேங்க. அது இப்போ சொல்லிடுறாரு. அந்த தகவல் சொல்றதுக்கு தான் உங்களுக்கு. நான் தான் உங்களுக்கு கூப்பிட்டு, நீங்க கூப்பிட்டீங்க எனக்கு. ஐயா உங்களுக்கு நான் கூப்பிடல, இருந்தாலும் வேற நான் உங்களுக்கு கூப்பிடக்கூடாதுனால இல்லை. நான் இருந்தாலும் ஒரு டக்குன்னு 100 அடிச்சிட்டேன். ஏன்னா இப்போ 5 நிமிஷம் கூட ஆகலது. வாங்க ஸ்டேஷனுக்கு வாங்க. அது யாருங்கிறது என்னன்னு தெரியல. பச்சை கார். நீங்க ஒண்ணு வாங்க தலைவரே, வந்து பெட்டிஷன் கொடுங்க. ஓகேங்க ஜி. வந்து பெட்டிஷன் கொடுங்க. நாங்க என்ன ஆக்ஷன் எடுத்துறோம். ஓகே. சார் சொல்லுங்க சார். சார் வாங்க சார். என் பின்னாடி தான் வந்துட்டானுங்க. ஸ்ரீபதி கிட்ட வந்துங்க சார். ஸ்ரீபதி ஹோட்டலுங்க சார். ஹெல்மெட் போட்டு 2 பேரு சார் ஹோட்டலுக்கு வந்துட்டேங்க சார். ஸ்ரீபதி ஹோட்டலுக்கு என் பின்னாடி தான் வந்துட்டானுங்க. ரைட்டுங்க சார். வண்டி நம்பர் நோட் பண்ணுங்க சார். வண்டி 2 பக்கமே நம்பர் இல்லைங்க, எப்படி நோட் பண்றதுங்க? 2 பேர் நான் ஹெல்மெட் போட்டு கொண்டுக்கிறானுங்க. சரிங்க சார். அது என்ன வண்டி கலர்? அது R15 சார். R15ங்களா? ஆமாங்க. Yamaha R15. சரிங்களா? கலர் எதுனா தெரியுங்களா சார்? நான் வேணா இப்படியே நின்னுக்கிறேங்க சார் ரோட்ல. வந்தவன என்னமோ பண்ணிட்டு
எதனா இல்ல வண்டி வண்டி வந்து என்ன கலர் வந்துட்டுங்க சார். இல்லைங்க சார், கலர் எதனா இருக்கு தெரியுங்களா? கலர் நம்பர் பிளேட் இல்லைன்னு சொல்லி சொல்றாங்க. கலர் ஒரே நிமிஷம் சார். கலர் பிளாக்குங்க சார். பிளாக்குங்களா? ஆமாங்க சார். இருங்க இங்கே ஒரே நிமிஷம் சார். கரெக்டா பெட்ரோல் பங்க் கிட்ட நிக்கிறாங்க சார். பெட்ரோல் பங்க் நிக்கிறாங்களா? ஆமாங்க. நான் இங்க வந்துட்டு பெட்ரோல் பங்க் அந்த பக்கம் வந்துட்டு வண்டி நின்று மறுபடியும் நிப்பாட்டிட்டானுங்க. நீங்க இப்ப வீட்டுக்கு போறீங்களா? சார் வீட்டுக்கு போலிங்க சார். வண்டி எங்க நிக்கிறானுங்க பாக்குறதுக்காக வந்த வண்டி எடுத்துட்டு இப்ப பல்லடம் நோக்கி போயிட்டு இருக்கிறானுங்க. பெட்ரோல் பங்க்ல இருந்து வண்டி எடுத்துட்டானுங்க போங்க. சரிங்க சார், ஒன்னும் பிரச்சனை இல்லை, நீங்க வீட்டுக்கு போங்க. நம்ம சார் ஓகே சார். இது 3ஆவது டைம் வந்துட்டானுங்க. இப்ப வந்துட்டு இப்ப என்னை பார்த்துட்டு இப்படி போன்ல இப்படி எடுத்துட்டு மறுபடியும் கிளம்பிட்டானுங்க. இப்ப பெட்ரோல் பங்க் கிட்ட நிக்கிறேன். ஏன்னா இங்க ஆள் இருக்கிறங்காட்டி பிரச்சனை இல்லைங்க. வண்டி நிப்பாட்டிட்டானுங்க சார். அந்த ஸ்ரீபதி தாண்டனோடனே வண்டி நின்றுச்சு. ஏன்னா நான் கார்ல தான் வந்திருக்கிறேன் சார், பைக்ல வரல. அதனாலதான் நான் வந்துட்டேன். இதுக்கு மேல ஏன்னா இதோட 3ஆவது டைம் 4ஆவது டைம் பண்றானுங்க. 2 பேர் ஹெல்மெட், நம்பர் இல்ல, பிளாக் கலர் வண்டி. சரிங்க சார். சார் இப்ப வந்து போலீஸ் வந்து இப்ப அங்க கரடிவேலில இருக்காங்க சார். இப்ப அங்க நான் சொல்றது நான் இப்ப சொல்லிட்டேன். இப்ப வந்தவனுங்க வீட்டுக்கு வந்தவனுங்க யார் என்னன்னு சொல்லிட்டுங்க. வண்டி பெட்ரோல் பங்க் கிராஸ் பண்ணி அந்த பக்கம் போய் நிக்கிறானுங்க. இப்போ வீட்டுல இருந்து வெளியே வந்து கொஞ்சம் தூரம் வந்தானுங்க, நின்னுட்டானுங்க. இப்ப நான் வண்டி என் காரை பார்த்தோன்னே என் பின்னாடியே வந்துட்டு, ஏன்னா சுத்தி இந்த ஸ்ரீபதி கிட்ட சுத்தி ஆள் இருக்குதுங்க. சரிங்க சார். மாம்சிக்கு வாங்க, ஒரே நிமிஷம் வாங்க. எங்க மாமா வந்துட்டாரு. R15 பிளாக் கலருங்க சார். பிளாக் கலரு, நம்பர் பிளேட் இல்ல. 2 பக்கமே நம்பர் பிளேட் இல்ல. மாமா இப்ப தோட்டம் வந்தானுங்களே அங்க நிக்கிறானுங்க. அது என்ன அங்க வண்டி நிக்குது, வண்டி மட்டும் நிப்பாட்டு, கார்ல போயிடலாம். அது என்னங்க அங்க நிக்கிறானுங்க ஒரு பைக்ல. இதோட 3 டைம் உள்ளே வந்துட்டானுங்க. R15 நிக்குது பாருங்க. போலீஸ்க்கு நான் போன் பண்றேங்க. சரிங்க சார். ஹலோ காமராஜ்பாளையம் போலீஸ் பேசணும் சார். சொல்லுங்க சார். சார் இப்ப கடைசியா வந்தவனோட வண்டி நம்பரு 2 பேர் ஹெல்மெட் வந்துட்டு R15 இன்னார் வரைக்கும் வீட்டு முன்னாடி நின்று இருந்தானுங்க. நான் கார் எடுத்துட்டு என்ன ஆனாலும் பாக்கலான்னு வந்தேன். பின்னாடியே வந்தவனுங்க நான் பெட்ரோல் பங்க் கிட்ட போயிட்டோன்னே வண்டி கொஞ்ச நேரம் நின்று வேடிக்கை பார்த்துட்டு வண்டி எடுத்துட்டு பல்லடம் நோக்கி போயிட்டு இருக்கிறானுங்க. எமகா பிளாக் கலர் R15 2 பேரும் கையில் இதோட போறானுங்க. நீ இதுக்கு மேல நான் என்ன சார் அவனால போய் எங்க பிடிக்கிறேன்? நான் ஒருத்தன் இருந்தா இல்லைன்னா இன்னைக்கு நடக்கிறதே வேறங்க. நான் காடிவாயில இருக்குன்னு அதான் பிரச்சனை இல்லப்பா. சார் ஒன்னும் பிரச்சனை இல்லைங்க. அது நான் என்ன சொல்றது, நான் ஏதோ ஒரு அடிதடி பிரச்சனை மாதிரி நடந்த வரைக்கும் அப்புறம் என்ன ஏதோ பண்ண வேண்டியதுங்க. நான் 100 நீங்க கொண்டாங்க எனக்கு 100 கூட சொன்னாங்க. நான் அதை அட்டன் பண்ண சார். நீங்க தப்பு போட்டீங்க சார். உங்களைய இப்ப யாருமே போலீஸ் இல்லைட்டீங்க. அது ஒன்னும் பிரச்சனை இல்ல. நான் வந்து சேஃப்டி, நான் இப்ப ஆளுக்கிற பக்கம் வந்துட்டேன். ஆனா இதோட காலையில இருந்து 4ஆவது டைமுங்க சார். இது யாருன்னு தெரியல சார். எவனே தெரியாதுங்க சார். எனக்கு மூஞ்சி தெரிஞ்சா நானே ஏங்க சார் சொல்லாம இருக்கிறேன். ஐயோ உங்களுக்கு தப்பு சொல்லுங்க ப்ரூவ். எனக்கு நான் கண்ணன் பேசுறேன். நானு உங்களுக்கு தப்பு சொல்லுங்க. காலைல அந்த டீ சாப்பிட்டோம்ல அந்த மங்கல்ல. ஆமாங்க. எவனே தெரியல. ஆனா இப்ப என்னன்னே தெரிய மாட்டேது. இப்ப 2 நாளா தான் இது. இப்ப ஏங்க போய் பைத்தியக்காரனுங்க எங்க அப்பாட்டையே நேத்து இன்னைக்கு காலையில அட்ரஸ் கேட்டு போயிருக்கானுங்க. அவருக்கு யாரும் தெரியாதுங்களா? என்னங்க இந்தியா தமிழ்காரங்களா? தமிழுங்க. பூராத்துக்குமே 26 வயசுக்குள்ளதான் இருக்கு மாமாங்க. 6 பேருங்க. ஒரு ஆள் 2 ஆள் கிடையாதுங்க. ஐயோ சரி ஓகே. சேஃப் இடத்துக்கு போயிட்டீங்களா? சேஃபான இடத்துக்கு வந்துட்டேங்க. சரி ஒண்ணும் தெரியல. இப்ப நான் ஒரு டைம் இல்ல 2 டைம் இல்லங்க சார். வந்துட்டே இருக்கிறானுங்க. இது எத்தனை டைமுங்க சார் இவனுங்களை பாக்குறது? நம்ம நிம்மதியா தூங்குறத இவனுக்கு என்னன்னா இப்ப பிடிக்கிறதுக்கு அவனுக்கு கூட யாராச்சும் இருந்தாங்கன்னா போய் அடிச்சுனாலும் பிடிங்கிருவேன். போய் அவன் வண்டி தள்ளி விட்டுனாலும் நிப்பேன். ஏன்னா பின்னார் வரைக்கும் ரோட்லயே நின்று பாத்துட்டே அனுப்பி தாண்டி வந்துட்டு இருக்காது வரவான்னு கேக்குறேன் சார். அவனுக்கு போயிட்டானுங்க, பல்லடம் தாண்டிட்டானுங்க. இந்நேரம் பல்லடமே போயிருப்பானுங்க. நான் இப்போ ஸ்ரீபதி கிட்ட நின்று இருந்தா பல்லடமே தாண்டிட்டானுங்க. நீ நம்ம பல்லட போலீஸ் கிட்ட சொல்லி நீ அவங்க ஆனா பிடிக்கும்னு நினைச்சோம்னா அவனுக்கு கேமராலேயே இருக்கிறானுங்க சார். ஸ்ரீபதி கேமராலையும் இருக்கிறானுங்க, பெட்ரோல் பங்க் கேமராலையும் இருக்கிறானுங்க. இப்ப பல்லட வழியா இந்த ஸ்கேடை தாண்டி தான் போவானுங்க. ஆமா இடத்துல இருங்க. இன்ஸ்போர்ட் நாலேஜ் கொண்டு போயிடுறப்ப. சரிங்க சார். நான் நீங்க கொஞ்சம் சொல்லிருங்க சார். ஆனா எது வேணாலும் நடக்கலாங்க. ஒண்ணுமில்ல. இன்ஸ்போர்ட் நம்பர் இருக்கா? கவர்மெண்ட் இன்ஸ்போர்ட் நம்பரு சார் இருக்குங்க சார். இருக்குங்க சார். நம்பர் இருக்குங்களா? இருக்குங்க சார். சொல்லட்டுங்களா? சார் இருக்குங்க சார். நான் இப்ப கூட்டு பேசிடுங்க. அவட்ட பேசிருங்க. நான் சார் வந்துட்டானுங்க சார். என்ன சொல்றீங்க? வர ஸ்டேஷனுக்கு வரேன் சார். கொஞ்சம் வாங்க சார். 5 காருங்க சார். சார் இங்க ஐயோ என்ன சொல்றீங்க சார்? என்ன லைவ் முடிஞ்சது. என்ன 5 காருங்க சார். இனோவா எட்டிக்கா இந்த பாருங்க.